ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்எல்டி ஹோஸ்ட், உங்கள் என்எல்டி கேமிங் சேனல். பாக்குறீங்களா? அந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன சொல்ல வேண்டியது நம்ம செய்ய வேண்டியது உங்க கடமை. ஓகேங்களா? ஓகே गाइस, இன்னைக்கு ஸ்கை அப்படிங்கிற தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லப்படுற, கரெக்டா தான் பேர் சொல்லியிருக்கேன் அப்படிதான் நினைக்கிறேன். பட் சிம்பிளா வந்து ஸ்கை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர் கொண்ட ஒரு கேம் தான். ஸோ ஒரு சிம்பிளான கிராஃபிக்ஸ் பட் பிரம்மாண்டமா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த கேம் ஒரு மொபைல் கேம் பிளே தான். ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் என்ன இந்த கதை நிலவரம் அப்படின்னு பார்த்தா அமைதியோ அமைதி. ஸோ சோலோ லெவலிங் அப்படிங்கிற கேம்ஸ்லாம் விளையாண்டு மண்டை காஞ்சி போயிருந்தீங்கன்னா ஸோ அப்படியே இந்த கேம் பக்கம் வாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமைதி இருக்கு அப்படிங்கறத நீங்க இதை பார்த்தே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கேமோட கிராஃபிக்ஸை பாருங்க. ஸோ சிம்பிளா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஹைடெக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? கிராஃபிக்ஸ் எல்லாம். ஸோ இது ஒரு ஆன்லைன் பேஸ்டு கேமும் கூட. ஸோ மற்ற பிளேயர்ஸும் விளையாடுற மாதிரி இருக்கும். பட் நாம தனியாக சுற்றிக்கிட்டு ஒரு அமைதிக்கு பெயர் போன கேம். பட் இதில் கொஞ்சம் இதுலேயும் கலவரம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ கேமும் ஆரம்பிக்குது. ஸோ அடர்ந்த மேகங்கள், வெள்ளை மேகங்களுக்கு நடுவில் ஒரு அழகிய ஒரு தேவதை பறந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒளியின் வேகத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி காணப்படுது. ஓகேங்களா? ஸோ டக்கரா இருக்குல்ல? ஸோ இது நாம தான். ஸோ ஏதோ ஒரு பறக்கும் மனிதன் பறந்து போயிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண முடியும் தெரியுமா நம்மளால? ஸோ ஸ்க்ரீன் அப்படி திருப்பி பார்க்க முடியும். ஐ மீன் உங்களுக்கு தெரியுதா? ஸோ நம்ம மேகம் நடுவில் பூந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ மேகத்துக்கு நடுவில் மட்டும் நம்ம போகல, சுற்றி இருக்கிற பறவைகளை பாருங்க. ஸோ அழகிய பறவைகள் நம்மளை சுற்றி படர்ந்து பறந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாமளும் இந்த என்ன சொல்றது பிரம்மாண்டமான உலகத்துல பறந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ இடமும் பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ சுத்தியும் கருமேகங்களும் இருக்கு, வெள்ளை மேகங்களும் இருக்கு. ஆனா ஒரு அமைதி இருக்கு. அதே நேரத்துல அங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பறவையும் அங்க பறந்து போயிட்டு இருக்கு இந்த கேமோட ஒரு காட்சியில. ஓகேங்களா? ஸோ தலைவன் மேகத்துக்குள்ளெல்லாம் பூந்து பறந்து போயிட்டு இருக்கிற அந்த நிலையில தான் அங்க காலமே வேற மாதிரி மாறுது. ஸோ என்னடா நடக்குது கீழே அப்படின்னு இந்த மனிதனும் ஏதோ பார்த்துட்டு அதுக்குள்ள போயிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு தூய ஆத்மா நல்லா போயிட்டு இருந்த அதே நேரத்துல தான் அங்க ஒரு ஆபத்தும் அந்த ஆத்மாவுக்கு நடக்குது. ஐ மீன் இப்ப நம்ம வச்சிட்டு இருக்கிற கேரக்டருக்கு. ஸோ எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரி அதுல இருக்கிற அதோட என்ன சொல்றது தூய சக்திகள் எல்லாமே அழிஞ்சு எல்லாம் கட்டக்கரைன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ளூ ஃபயரா மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா அந்த உயிரனுக்கும் தெரியல, ஐ மீன் அந்த ஆத்மாவுக்கும் தெரியல. ஸோ நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லா தாண்டா போயிட்டு இருந்துச்சு அழகா அப்படின்னும் யோசிச்சோம். பட் டக்குன்னு தலைவன் கீழே வந்து லேண்ட் ஆயிடுறான். ஸோ பின்னாடி அழகிய மியூசிக்ஸும் ஓடிட்டு இருக்கும். அந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மியூசிக்கும் ஒரு ஹைப்பா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆத்மாவும் கீழே விழுந்துருச்சு. ஸோ பயப்படாத குழந்தாய். ஸோ இந்த என்ன சொல்றது ஒரு கெட்ட பவரை வந்து நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாமளும் இங்கே எந்திரிக்கிறோம். ஸோ ஒரு நட்சத்திர வடிவில் நம்ம இங்கே வந்த மாதிரி காமிக்கிறாங்க போல. ஓகேங்களா? ஸோ அந்த சொல்லி கொடுக்குற டியூட்டோரியல் கூட பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு அந்த கிராஃபிக்ஸ்லாம். ஸோ கையை வச்சு நவுத்துற மாதிரி அதெல்லாம் அழகா இருக்கு. ஸோ ஒரு ஃபீல் குட் கேம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அமைதியா ஏதாவது ஒன்று பார்க்கணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கேம் பெஸ்ட் கேம். ஸோ நவர்றதுக்கு வந்து நம்மளுக்கு பட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம ட்ராக் பண்ணி நவுத்தும் போது நவுந்துக்கலாம். ஸோ ஒரு நார்மலாக ஒரு கேமுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே சிம்பிளாக இருக்குது. ஸோ அந்த சுற்றி இருக்கிற பிரம்மாண்டம் தான் இந்த கேமை கவர் பண்ணுது. அந்த பிரம்மாண்டத்தை ஒரு மியூசிக் வழியாக இன்னும் பிரம்மாண்டமாக ஆக்கிறதுக்கு அந்த மியூசிக்கும் ஒரு பிஜிஎம் ஒரு ஹைப்பாக தான் இருக்கு. ஸோ இந்த தவளை வந்து ஒரு கருகி போன நிலையில ஒரு ஆத்மா இருக்கு. ஸோ அந்த ஆத்மா ஒரு உயிரற்ற ஒரு நிலையில இருக்கும் போது நம்ம கையில இருக்கிற அந்த ஒளி சக்தி, ஐ மீன் அந்த ஃபயர் ஃபிளேம் பர்ன்ஸ் வித்தின் யூ, ஐ மீன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உனக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஐ மீன் ஒரு துல்லிய நெருப்பு இருக்கு. ஸோ அந்த நெருப்பை வச்சு நீ மற்றவங்களுக்கு உதவி செய்ய போற அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வர்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மனதில் இருக்கிற நம்மளோட என்ன சொல்றது அந்த நெருப்பை வந்து அந்த மெழுகுபருத்திக்கு இது பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ இந்த என்ன சொல்றது உயிரே இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு வந்து உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அது வந்து நம்ம கொடுக்க போறோம் போல. சரிங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸோ இந்த உயிருக்கு நம்ம உயிர் கொடுக்க போறோம். ஸோ கரும் இருண்ட இந்த உலகம் திருப்பியும் ஒளி நோக்கி போக போகுது அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ ரொம்ப நாளா அடைப்பட்டு இருந்த இந்த கரும் உலகத்துக்குள்ள
ஒரு திருப்பியும் உயிரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நாம ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அந்த கேமோட சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு அவங்க நன்றி புரியும் விதமாக ஸோ என்னை காப்பாற்றிட்டியா, ஸோ என்ன நடக்குது, இந்த இடம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த உயிருக்கே தெரியல. ஐ மீன் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த மனிதனுக்கே தெரியல. ஓகேங்களா. ஸோ சரி என் பின்னாடி வா அப்படின்னு அந்த மனிதனும் கூட்டிகிட்டு போகுது. ஸோ நல்லா இருந்த ஊரில் நல்லா எவனோ ஒருத்தன் வந்து கொளுத்தி விட்டு போயிட்டான். ஐ மீன் டார்க்னஸில் வந்து இது பண்ணிட்டான். ஓஹோ கை கொத்துக்கலாமா. ஸோ இப்போ நான் எதுவுமே பண்ணலைங்க, அந்த கேரக்டரே தான் நம்மளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ முன்னாடி அந்த கதவு இருக்கா, அந்த கதவை ஓப்பன் பண்ணணும். இருக்கா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் ஃபயர் தான் தேவைப்படும் போலயே. ஸோ நல்லா இருந்த ஊரில் எவனோ வந்து குட்டை கிளப்பிட்டான். ஸோ அவன் நம்ம தேடி கண்டுபிடிச்சி நான் லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று ஒன்றும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, எப்படி இருக்குது சீரீஸில் கொண்டு வரலாமா, இல்லை இதே போதுமா, இந்த வீடியோவே போதுமா, இல்லை இன்னும் நிறையா போகலாமா, அந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கறதுக்கு பார்ட்டாக போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்ன வாட்டி தான் நான் அடுத்த பார்ட் போடலாமா வேணாமாங்கிறத யோசிச்சு போடுவோம். ஓகேங்களா. ஸோ உங்கள் விருப்பம் தான், உங்கள் சொல்கிற முடிவை நோக்கி தான் இந்த சேனல் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே பட்சத்தில் நான் கேட்டுட்டேன் உங்ககிட்ட, கேட்டுக்கிறதுனால நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அடுத்தது நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. சரி பேரே இல்லாத ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கிறோம், பட் நம்ம பேராக மாற்றணும்னா இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறோம், இந்த இடத்த போகிறோம். ஓகே கைஸ். ஸோ அந்த இடத்துக்குள்ள ஒரு மெல்லிய ஒளி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த மெல்லிய ஒளி தான் நம்மளோட வழிகாட்டுதல் இடம் மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்த நோக்கி நம்ம போக போகிறோம். இப்போ வந்து யார் கை பிடிச்சிருக்கிறாங்க, அவங்களா நாமளா? ஸோ நாம் வந்து கை கொடுத்து வாப்பா போகலாம் அப்படின்னு அந்த கூட இருக்கிற கேரக்டரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நல்லா தான் ஏன் பண்ணியிருக்கிறாங்க கேரக்டரை. சரி சக்கையாக இருக்கு, ஓடி போடலாமா, ஐயோ அவ்வளோதான், ஓடி போகலாமான்னு வேற மாதிரி ஆயிரும்ல. ஸோ வாக்கா நீ பையனா பொண்ணானே தெரியல, முதல்ல நம்ம பையனா பொண்ணான்னு நம்மளுக்கே தெரியல. சரி ஏதோ ஒன்று வா போகலாம். ஸோ பையனா பொண்ணான்னு தெரியலன்னா இப்பெல்லாம் வானவில்லைன்ட்டு போயிடுறாங்க. ரொம்ப பயங்கரமான உலகமாக மாறிவிட்டது இந்த இக்கால உலகம் சொல்ல போனால். சரி ஓகே. ஸோ இங்கே ஒரு உயிரும் டார்க்னஸில் அடப்பட்டு கிடக்குது. ஸோ அந்த உயிருக்கும் நம்ம வெளிச்சத்தை கொடுத்து உயிரை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இருங்க ஒன்று பக்கத்தில் போகணுமா, பரவாயில்லையே இது நல்லா இருக்கே. ஏங்க நீங்கள் சத்தியமாக இந்த கேம் விளையாண்டு பாருங்கள். ஸோ 1.5 GB வருது ஸோ மொபைலில். ஸோ முடிஞ்சுன்னா பாருங்கள். ஸோ லோ எண்ட் டிவைஸுக்கும் ஒர்க் ஆகணும் என்னோட நம்பிக்கை. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த உயிருக்கும் உயிர் கொடுத்துட்டேன். ஸோ 2 உயிர்களும் கட்டி பிடிக்கல. ஸோ கை கொடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுதுங்க. ஸோ நன்றிங்க. ஸோ நம்மளுக்கு நன்றி சொல்லுது. நல்லா இருப்படா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே பின்னாடி போவோம். ஸோ என்ன அங்கேயே நிற்கிற வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ ஓகே, அந்த பக்கத்தில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் பாருங்களேன். ஸோ சிம்பிளாக இருக்குது கிராஃபிக்ஸ், பட் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபீல் ஹுட்டை கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் விளாண்டு பார்த்தா தான் தெரியும். நான் எத்தனை ஷோன்னு போட்டாலும் அந்த ஷோ வந்து நீங்கள் விளாண்டு பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ டார்க்னஸ்னால நிரம்பப்பட்ட கிங்டாமில் இது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்தது, இப்போ வந்து இப்படி ஆகி போச்சு. ஸோ அவரே பார்த்து என்னடா நடக்குது இங்கே, என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடமே ஒரு கரும் இதில் சூழப்பட்டிருக்கு. ஸோ நாம தான் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும் போல். ஓகேங்களா. ஸோ நாம தான் ஒரு இந்த உலகத்தோட ஒரு ஸ்பார்க் மாதிரி. இப்போ தான் இதுதான் கரெக்டான வார்த்தை சொல்ல போனால், நாம தான் இங்கே இருக்கிற இந்த தீய சக்திகளை வந்து நம்ம ஸ்பார்க்கை வச்சு எரிச்சு தள்ள போகிறோம். ஓகேங்களா. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ நம்மளோட ஒளியை வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ அவங்க அப்பா பொண்ணான்னு தெரியுது. ஸோ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரி அப்பா பொண்ணுன்னு கூட வச்சுக்கலாமே. அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு சேரை ரெடி பண்ணுறாரு. ஸோ அந்த சேரும் ஏதோ மந்திரத்தால் அப்படியே நிற்கிது. ஸோ பரவாயில்லையே. ஸோ நம்மளால தான் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு நன்றியெல்லாம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மேலே ஏறி உட்கார் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தலையை வந்து ஹேர் கட் பண்ணி விடுவார் போல், பார்பர் போல். ஸோ எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படிங்கிறத நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சின்ன கன்ஃபியூஸில் இருந்தேன், இவன் பையனா பொண்ணானே தெரியல. சரி கெராப்பு சிம்பிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா இல்லை எப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு வந்துருச்சு. பட் அந்த நடுவில் இருக்கிற அந்த இதை தான் நான் செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தேன் இது நல்லா இருக்குன்னு. பட் சரி நடுவில் இருக்கிறது ஒரு பையன் மாதிரி சிம்பிளாக இருக்கு அப்படின்ட்டு அழகு பார்த்துலாம் வைக்கல. ஸோ ஏதோ ஒன்று வச்சா போதுங்கிற மாதிரி தான் வச்சேன். ஓகேங்களா. ஓகே சரி ரைட் வச்சாச்சு. சரிங்களா. ஓகே சரிங்க போயிட்டு வரேங்க. திருப்பி என்னங்க, ஓ
ஓ இது பண்ணிக்கிறது அந்த ஐஃபை பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சரி வா பின்னாடி வான்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்பி நம்மளுக்கு ட்ராக் பண்ணுறது சொல்கிறாங்க. ஸோ இது வெளியே போகிற வழி போலையே. ஓகே நான் இங்கே இருக்கிறேன், கண்ணு தெரியுதுரி, போ. ஓகே இவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு விட்டு போயிடும். ஸோ நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் போக முடியாது போல். ஓகே ரைட், வெளியே போகலாமா? ஓகே ஸோ ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்னா தலைவங்க வேறு எதுக்கோ போயிடுவானுங்க நம்பாளுங்களாம். பட் ஃபிசிக்ஸ்னால் இதில் வந்து கேமோட கிராஃபிக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது விளாண்டு பார்க்குறவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு இந்த பாப்போம் ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு போல, நம்ம ஊரே அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாமளும் அடுத்த கட்டமாக பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான மெயின் காரணம் பின்னாடி ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலையில் ஒரு ரெட் கலர் லைட் போகுது, அதுதான் காரணமாக இருக்கும் போல். ஸோ அங்கே நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி கதை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஸோ இதையும் கொடுத்தாச்சு. ஐயோ அக்கா, இது வேறு மாதிரி பொசிஷனு. ஓகே திரும்பிக்கோங்க. ஓகே அவங்க கை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே டபுள் மீனிங்கில் எடுத்துக்க முடியாதுல்ல. எனக்கு டக்குன்னு அப்படி தான் ட்ரிகர் ஆச்சு. ஸோ என்ன சொல்கிறது, 30 மைண்ட் செட், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி 30 மைண்ட் செட் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு பியூர் மைண்ட் செட்டாக மாற்றிக்குவாங்க. அது கொஞ்சம் பேட் மைண்ட் செட் தான். ஓகே நாம் கண்டிப்பாக பண்ணி போவோம். ஓகேங்களா? ரைட்டு, என்ன அது ரைட் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஏதோ வைக்கணும் போல். ஸோ என்ன வைக்கணும்னு தான் தெரியல. இது கோயில் மாதிரி தெரியுது. மெழுகுபருத்தி. ஸோ மெழுகுபருத்தி எங்கேயும் சொருகி வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் வந்து எடுக்கணும் போல். ஓகே இருங்க, நாம வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஹெல்ப் பண்ணணும் போல். ஸோ ஹெல்ப் பண்ணணும், ஒன்றொன்னையும் பிடிங்கி எடுக்கணும். ஏக்கா இது எடுக்க முடியலையா, இரு நான் வரேன். என்னதையா அது தொட்டதுக்கே அங்கே சொருகிச்சு. சரியா போச்சு போ. ஓகே திருப்பி அது பற்ற வைக்கணுமா? எல்லாத்தையும் பொறுக்கி வச்சு ஒரே மூட்டாக பற்ற வச்சா நான் தனித்தனியாக தான் பற்ற வைக்கணுமோ? ஸோ அந்த ஃபீல் ஃபுட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில் வந்து என்னென்னா மியூசிக் பின்னாடி உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, டமால் டுமில் சுட்டுக்கிட்டு சாப்பிடா உதடா குத்துரா அப்படிங்கிற நடுவில் ஒரு அமைதியான கேம் இது. சின்சன் சொல்கிறது தான், அமைதியோ அமைதியின் அமைதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது அமைதி கலந்த ஒரு கேம். பட் அட்வென்ச்சர் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. ஓகேங்களா? ஸோ போக போக உங்களுக்கும் தெரியும். ஸோ லோன் தேய்ச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்க மாட்டோம், காக்கா மாதிரி பறப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்களா அந்த பையன் மாதிரி நம்மளும் பறப்போம். ஸோ இந்த உலகத்துக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாம யார், இந்த உலகத்துக்கு என்னாச்சு, ஸோ இந்த உலகத்தை வந்து நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற முதற்கு வந்து எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ண தான் தெரியும். இந்த உலகம் ஒன்றும் சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு சொல்ல போனால். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸோ நான் பேசிகிட்டு இருக்கிற நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கருகும்னு இந்த இடம் வந்து இப்போ ஒளியால் பிரகாசிக்குது. ஸோ இத்தனை நாளாக ஒரு என்ன சொல்கிறது, கருமை நிறைந்த ஒரு கெட்ட தீய சக்தியால் நிறைந்த இடம் இப்பொழுது ஒரு பொலிவுற்ற இடமாக மாறுது. ஸோ காரணம் நாமளாக இருந்தாலும் ஸோ இன்னும் பல இடங்கள் இந்த மாதிரி தீய சக்தியால் நிரம்பி இருக்கிற நிலையில் அதை எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எப்படி காப்பாற்றணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அந்த பெண்மணியும் சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணா பையனானே தெரியல, சரி முடி அதிகமாக வச்சுருக்கு, பொண்ணுன்னே வச்சுப்போம். ஓகே நன்றி தெரிவிப்பாங்க போல். ஓகே பார்க்கலாம். ஸோ இதில் பேச்செல்லாம் இருக்குல்ல, நாம் யோசிக்கிறது தான் அங்கே கதையே. ஓகேங்களா? ஓகே ரைட். ஸோ அவரி வில்லேஜா கரெக்டாக படிக்கிறேன், கரெக்டாக தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். இடன் ரெஃப்யூஜு இன்னமும் சரி. அவிரியா வில்லேஜா, சரி ஏதோ ஒன்று அவிரியா வில்லேஜ். ஓகே அங்கே ஒரு ஒலி தெரியுதுல. ஸோ என்ன சொல்கிறது, ஏதோ கம்பியை சொருக்கி விட்ட மாதிரி மலையில் இருக்குல்ல. ஸோ அந்த லைட் ஒன்று பீமாட்டம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அங்கே தான் நம்ம போகணும். ஸோ அங்கே தான் அதுக்கான மெயின் காரணம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? என் கேள்வி இப்போ என்னன்னா, இந்த கேமை நம்ம பார்ட்டாக பண்ணலாமா வேணாமா? ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா ஒரு ட்ரைலர் மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு சீரீஸ்ல விட குறை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நல்லா இருந்துச்சுன்னா இந்த கேம் நம்ம ஃபுல்லா பண்ணி முடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இல்லை தலை பரவாயில்ல வேணாம், வேற கூட நீ ட்ரை பண்ணு, இந்த கேம் வேணாம் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா கூட எனக்கு ஓகே. எது சொன்னாலுமே நீங்க சொல்றது முடிவு தான். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு நானும் பாக்குறேன். அந்த கமெண்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் பிளேயர்ஸ் ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம சைடில் அவங்களும் நம்மள மாதிரியே ஜேர்னி பண்ணிட்டு இருப்பாங்க. அடிக்கிறது உதைக்கிறது எதுவுமே இருக்காது, அமைதியாக இருக்கும். ஸோ ஒரு பர்சன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ஒன்றும் விளையாண்டு முழுசாக பார்க்கல, விளையாண்ட வரைக்கும் பார்த்தேன். ஒரு அரை மணி நேரம் பக்கம், அரை மணி நேரம் 1 மணி நேரமே விளையாண்டுருப்பேன். அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு, சொல்ல போனால் அழகாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வேற காட்சிகள் இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
எப்படி அடுத்த வீடியோ எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பெண்மணி எப்படி இங்கே நின்ட்டாங்க சொல்ல போனோம், எதுவும் நவரில் உங்கள் கையில் தான் நான் விட்டுருக்குறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே இன்னும் பயணங்கள் நிறையவே இருக்குது. பட் நீங்கள் இதை பண்ணலாமா வேணாமனு உங்களோட முடிவில் தான் நான் விட்டுருக்குறேன். ஸோ சோலோ லேர்னிங் மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாண்டு டிப்ரெஷன் ஆனவங்களுக்கு இது என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கேம். ஓகேங்களா? ஸோ ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு அழகாக அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கிற கேம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மற்றவங்களோட கதையெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வாழ்ந்த மக்களோட கதைகளை பற்றிலாம் இங்கே பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் உங்கள் கையில் நான் விட்டுட்டேன். என்ன ஏதுங்கிறது நீங்கள் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NLT ஹோஸ்ட். இது உங்கள் NLT கேமிங் ஜோன். டாடா பாய், see you.